தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதனம் கலியுக தெய்வம் காட்சிமான யூடியூப் சேனல் பிரத்யேகமான மத மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு இத்தனாவது பேஜில் இந்த பேராகிராஃபில் பிரிண்ட் ஆகிருக்கா, இத்தனாவது பேஜில் இந்த பேராகிராஃபில் பிரிண்ட் ஆகிருக்கா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் பண்ணுங்க, தினமுமே பாருங்க. இந்த இன்சிடென்ட் என்னன்றதை நம்ம தான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். தலைப்பும் நம்ம தான் முதல்ல ஆரம்பித்தோம். எல்லாம் பெரிய பரமேஸ்வரனோட அனுகிரகத்தில் நடந்துட்டுருக்கு. என்னோடய புத்தியில் எதுவும் நடக்கலை. இந்த இன்சிடெண்ட்டும் கொடுத்துட்டுருக்குறது பெரியவாங்கிற பரமேஸ்வரன் அவர் நினைக்கிறதுனால நடந்துட்டுருக்கு, வேறு எதுவுமே கிடையாது. சுந்தர்ராமன் துரைசாமி அவருடைய அனுபவங்களை நம்ம நிறைய பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம், அதில் விட்டு போனதெல்லாம் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த சுந்தரராமன் துரைசாமின்றவர் பெரியவா கூடிய கைங்கரியம் பண்ணியிருந்தவர். இந்த சமையல் அந்த வேலைகள்லாம் கூட இருந்தவர். ரொம்ப காலமாக ஆயுசு முழுக்க அவர் அங்கே இருந்தார். அவருடைய பிள்ளை தான் சுந்தரராமன். அவருக்கு ஏகப்பட்ட அனுகிரகம். ஏழையாக இருந்தவர். அவர் எப்படியெல்லாம் போய் அமெரிக்கா வரைக்கும் போய் அங்கெல்லாம் இருந்துட்டு நிறைய பெரிய ப்ரொஃபஸராலாம் இருந்துட்டு வந்தார்னா பெரியவருடைய அனுகிரகம் தான். மகாபெரியவா இவர் சின்ன பையனாக இருந்தபோது நடந்தது. இந்த சுந்தரராமன் துரைசாமி உலக நடப்புகள் பற்றிலாம் முக்கிய சமாச்சாரங்கள்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால் சாயங்காலம் ஆகிடுத்துன்னா இந்த சுந்தரராமனும் நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி இந்த பேப்பர்லேருந்து அதை இன்சிடெண்ட்டை நோட் பண்ணி வச்சு பெரிய ஆளுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்கே வேறு ஒருத்தர் உண்டு, அவர் தான் சொல்லுவார். ஒரு நாள் மகாபெரியவா காஞ்சி மடத்தில் இருந்த சமயம் கொஞ்சமாக தான் சிஷ்யாக இருக்கா கூட. அப்போ ஒரு நியூஸ் பேப்பர் அப்போ தான் வந்திருக்கு சாயங்கால வேலையில். அதில் ஒரு ஆர்டிக்கல் பிரிண்ட்டாக இருக்குது. அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாகி அது ஆட்டம் பாம்பிங், செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது நடந்தது. அதை பற்றி பிரிண்ட் ஆகிருக்கு. ஒரு பெரிய இது இருக்குது, ஒரு பெரிய இது எழுதியிருக்கு. அதில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஒரு சிஷ்யர் அந்த நியூஸை பேஜில் தான் படித்தார். பெரியவா இவரை படிக்க சொல்ல, ஒரு சிஷ்யரை தான் படிக்க சொல்லியிருக்கார். அவர் முதல் பேஜில் அந்த இதில் ஹிந்து அந்த மாதிரி ஏதோ இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் தான், அதை படிச்சுட்டே வந்திருக்கார். உடனே அது ஒரு இடத்துல போட்டிருக்கோம் இல்லையா, இது கண்டினியூட் இன் பேஜ் நம்பர் 8 இல்லை 7 அப்படின்னு போட்டு அது பண்ணும். ஏன்னா சின்னதாக அந்த எண்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு அதை அக்காமடேட் பண்ணும்போது அப்படியெல்லாம் பண்ணுவாள் நிறைய. அது ட்ரிக்கி ஒரு டெக்னிக். அது அப்படியும் உண்டு. அது சில சமயம் நிஜமாகவே அவளுக்கு அப்படி தேவைன்னாலும் பண்ணுவாள். இது பேப்பர் படிக்கிற அவளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன பண்ணார், இப்போ இந்த கண்டினியூஷனை படிக்கணுமே, பெரியவா தான் அங்கே வெயிட் பண்ணுறதில்ல, படிக்கணும். பெரியவா இன்னும் இந்த பேப்பரை தொடலை. அந்த ஆர்டிக்கல் பெரிய ஆர்டிக்கல், அதில் கொஞ்சம் ஆரம்பித்து ஓடின்னு இருக்கு. அப்புறம் கண்டினியூட் இன் பேஜ் சோன் அவர் திருப்பி பார்க்குறாரு. அந்த பேஜில் அதை காணும். அந்த பேஜ்னா அது இந்த பக்கம் எல்லாம் பார்க்குறாரு. அந்த பேஜ்னால் அந்த பேஜுக்கு மேலே கீழே இந்த சைடு, இந்த லெஃப்ட் சைடில் இருக்க, இப்போ ரைட் சைடில் இருக்க, அந்த 2 பேஜிலையும் ஃபுல்லாக பார்த்துட்டாரு, எங்கேயும் இல்லை. உடனே பெரியவா என்ன பண்ணியிருக்கார், இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அவரை செக் பண்ண சொல்லு அப்படின்ட்டுருக்கார். இன்னொருத்தர் அவர் செக் பண்ணி பார்த்துருக்கார். அவரும் பார்த்துட்டு அதில் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த மாதிரி எல்லாரும் டேர்டும் முடிஞ்சுது. இந்த சுந்தரராமன் துரைசாமிக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்தது. தனக்கு அந்த டேலண்ட் உண்டு. அதாவது இது ஒரு இதுக்காக இல்லை, மண்டையில் நம்மளுக்கு அது மாதிரி ஒன்று வந்தால் பெரியவா அதுக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பார், இன்ஜெக்ஷன். இந்த சுந்தரராமனுக்கு நம்மளுக்கு டேர்ன் வந்தால் நல்லா இருக்கவே, நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்னு ஒரு குஷி. அவருக்கு அனுகிரகமும் இருந்தது, அதுவும் சொல்லணும். நம்ம இவர் என்ன பண்ணார், எடுத்தார் அவருடைய டேர்னில் கடன்னு அந்த எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்து கரெக்டாக ஒரு பேஜை கண்டுபிடிச்சி பார்த்துட்டார். அதில் கண்டினியூஷன் இருக்காங்க. ஏன்னா அது ரிலேட்டடாக இருக்குது. இந்த ஹிரோஷிமா அந்த ஆட்டம் பாம்பிங்கை பற்றி வர்றது
அங்கே தப்பாக பிரிண்ட் ஆகிருக்கு, அவ்வளோதான். நம்பர், பேஜ் நம்பர், கண்டினியூட் இன் பேஜ் நம்பர்னு சொன்னது தப்பு. இப்போ வேறு இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு. அதை கண்டுபிடிச்சிட்டார் சுந்தரராமன் துரைசாமி. இருந்தாலும் அங்கே பரமேஸ்வரனோட அனுகிரகம் தான் நம்ம வாயை திறக்க முடியும். அதுதான் நம்ம பார்க்கணும். இங்கே பார்க்க வேண்டியது அது ஒன்றே தான். என்ன மாதிரி எப்பேற்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் பண்ணியிருக்காருன்னு நம்ம இன்றைக்கி பெரியவாளை பார்க்கலைன்னாலும் அது சொல்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். ஏன்னு கேட்டால் அது பெரியவாவோட அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும். பெரியவா அந்த மாதிரி இவருக்கு சுந்தரராமன் துரைசாமிக்கு இதை சொல்லலாம் அப்படின்னு நினச்சி வாயை திறக்கும்போது வாயை கட்டிட்டார். ஈஸ்வரன் நினச்சா தான் நடக்க முடியும். பெரியவா கொஞ்சம் இருண்டு கை காமிச்சிட்டார். அப்போ பேசக்கூடாது. உடனே பெரியவா சொல்கிறா, அவர் அந்த இன்டர்வியூவில் சொல்ல, ஏன்னா அவருக்கு ரொம்ப வயசாகிடுது சுந்தரராமன் துரைசாமிக்கு. அப்போ சொல்கிறார், ஏன்னா எப்போ நடந்தது சின்ன பையனாக இருக்கும்போது, இப்போது அவர் வயசான உடனே சொல்கிறார். பெரியவா சொல்கிறாலாம், இவன் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் சுந்தரராமன் துரைசாமி. அதுக்கு பெரியவா சொல்கிறா, அதனுடைய கண்டினியூஷன் இத்தனாவது பேஜ் நம்பர் சொல்கிறார். ஏதோ ஒரு 4 அதை நான் எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னு கேட்டால் அவரும் சொல்லலை. அது என்ன பேப்பர்னு தெரில. பேஜில் 1 2 3 4 5 6 7 8 9 10வது பேஜுன்னு 10வது பேராகிராஃப்னு வச்சுப்போம். 4வது சும்மா தான் நான் சொல்கிறேன். 4வது பேஜில் 10வது பேராகிராஃபில் பிரிண்ட் ஆகிருக்கான்ற அளவுக்கு பெரியவா அக்யூரேட்டாக சொல்கிறாராம். இவர் கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு. இப்போ நான் உதாரணத்துக்கு தான் நான் அது சொல்கிறேன், தப்பாக இருக்கலாம். ஏன்னா இது இன்டர்வியூவில் அவர் என்ன சொன்னதோ அதே தான் நான் சொல்கிறேன். இருந்தாலும் நம்மளுக்கு புரியறதுக்காக நான் கொஞ்சம் வேறு மாதிரி டீட்டெயில்டாக சொல்கிறேன். 4வது பேஜுன்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னு வச்சுப்போம் சுந்தரராமன் துரைசாமி. அதில் பேராகிராஃபையும் கவுண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பேராகிராஃப் 2 3 4 10வது பேராகிராஃப். 4வது இதில் 10வது பேராகிராஃப் கண்டுபிடிச்சி ரெடியாக க்யூரியஸாக இருக்கார். பெரியவா கேட்டால் உடனே சொல்லிடலான்னு. பெரியவா உடனே நிறுத்து அப்படின்னு கை காமிச்சு நிறுத்திட்டு பெரியவா சொல்கிறா, நான் சுந்தரராமன் துரைசாமிகிட்ட நான் சொல்லிட்டோமா அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் இவர் காமிக்கிறாரா. அது என்ன 4வது பேஜில் 10வது பேராகிராஃபாக வருதா கண்டினியூஷன் அப்படின்னு சொல்கிறாராம். இப்போ பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன். இது சுந்தரராமன் துரைசாமிக்கு ஏகப்பட்ட ஷாக்காம். பெரியவா எப்படி கண்டுபிடிச்சிருக்கா பிரிண்டிங் அந்த இடத்துல ஆயிருக்கு அப்படின்னா பெரியவா தான் ஈஸ்வரன் ஆச்சு. ஜெய் ஜெய்சங்கர் மகாபரிய பாதவேஸ்வரன் மகாபரிய பாதவேஸ்வரன்.